வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு வழியா சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படமான ஜெயிலர் 2 உடைய ப்ரொமோ வெளிவந்திருக்குது. படத்தினுடைய ரிலீஸ் டேட்டோட சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக ஒரு டவுட் என்ன அப்படின்னா, விநாயகன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இறந்துட்டாரு. இதில் ஓப்பனிங்லேயே அவர் வராரு. அது எப்படி என்னன்னு இல்லை, அவர் அதில் ஒரு கட்டு சொல்லியிருப்பாருல, அவளை சீக்கிரம் முடியாது, எங்களுக்கு பின்னாடி பெரிய இது இருக்குன்ட்டு, அதை எடுத்து வச்சுட்டு சொல்றாங்களோ? கரப்பாம்பூச்சி மாதிரி போல இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் சாகாம திரும்ப வந்துடுவாரு. இல்ல, அது சொல்லிட்டு அப்புறம் சாகடிக்கிற மாதிரி அப்படி இருக்கலாம். பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது லாஜிக்கா ஒரு காரணங்கள் வச்சிருந்தாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். மற்றபடி வழக்கம் போல ஒரு மிரட்டலான ப்ரோமோ தான் அது. ரொம்ப எதிர்பார்க்க வைக்கிற ஒரு ப்ரோமோ. அதை ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அப்படி ரஜினி சார் வந்து நிற்கிறாரு. நல்லா இருக்கு. அது ரஜினி சார் தானா அப்படின்ற கன்ஃபர்மேஷன். ஏங்க, அவரு தாங்க ஹீரோ. அவரை காமிக்கலன்னா கோச்சிக்க மாட்டாரா? யாரையோ காமிச்சிட்டு என்ன காமிக்கலன்னு வருத்தப்பட மாட்டாரா? அவரை இப்படி காமிச்சதே அவருடைய ரசிகர்களுக்கு வருத்தமா இருக்கும். என்ன தலைவரை ஃபுல்லா காமிக்கல, முழுசா காமிக்கல அப்படின்ட்டு. மேபி வேற கெட்டப்ல காட்டுறாங்களோ, அதனால ஏதோ ஒன்று இருக்கு. பட் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு ஒரு பெரிய கேமியோ ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, கிருத்திக் ரோஷன். எஸ், ஆமா. ஒருவேளை ரித்திக் ரோஷனா இருக்குமோ அப்படின்ட்டு தான். இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்போ ட்ரைலர்லாம் இனிமே தான் வரும். அப்போ கிருத்திக் ரோஷன்லாம் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வித்யா பாலன் இருக்காங்க. இன்னும் பாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் அதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தராக ரிவீல் பண்ணணும்னா உடனே பண்ண மாட்டாங்க. இப்போ எடுத்த உடனே அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த விஷத்தை ஏற்றுவாங்க. அப்படி பார்க்கணுங்கிற ஒரு வெறியை ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வருவாங்க. கிருத்திக் ரோஷனுடைய போர்ஷன் வந்து இல்லை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்தார், நடித்தார். அதில் நிறைய எடிட்டிங்கில் போயிருங்கிற மாதிரி தான் முதல்ல பிளான் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸு அவரை கட் பண்ணவே மனசு இல்லை போடுறது எடிட்டருக்கு. அதனால் அவருடைய போர்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டதெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஸோ அப்போ பாலிவுட்டில் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் உள்ளே வரும்போது தனியாக அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு நிறையா வராருங்கும்போது கட்டாயமாக அதெல்லாம் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் இருப்பாரு, அதுக்கப்புறமா சிவராஜ்குமார். சோ இவங்களை தாண்டி ஜாக்கி ஷெரஃபும் வந்து நடிச்சிருப்பாரு பாலிவுட்ல இருந்து. ஆனா ஜாக்கி ஷெரஃப் வந்து கொஞ்சம் கம்மியா தான் காட்டியிருப்பாங்க. கம்மியா இந்த சென்ஸ், இவங்களை மாசா காட்டின மாதிரி அவரை மாசா காட்டியிருக்க மாட்டாங்க. அது இந்த பாலிவுட் ஆக்டர் இப்போ வந்திருக்கிறது ரித்திக் ரோஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் இருக்கும். ஏன்னா அமீர் கானை வந்து கூலியில வச்சிருந்தாங்க, அது பெரிய இம்பாக்ட் ஒன்றும் கிரியேட் பண்ணல. இல்லைங்க, நெல்சனும் லோகேஷ் கனகராஜும் ஒன்றும் இல்லைல்ல. அதில் லோகேஷ் கனகராஜ் நிறைய பேரை வேஸ்ட் பண்ணியிருந்தார். பட் நெல்சனை பொறுத்தளவுக்கு இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சிவராஜ்குமார் கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ அதிக வேலையே ரஜினிக்கு கொடுக்காம அப்படியே வருவார், நிற்பார். மற்ற வேலைகள் எல்லாமே அவருடைய நண்பர்கள் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவராக சிவராஜ்குமாரை கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஒரு முக்கியமான நடிகர் ஒருத்தர் படத்துக்குள்ளே இருந்தால் அவருக்கான முக்கியத்துவத்தை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் நெல்சன். ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் கிருத்திக் ரோஷன் ஆகட்டும் அல்லது ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் வந்தவர்கள் செகண்ட் பார்ட்லேயும் தொடர போகிறாங்க. இப்போ அவங்களுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸோடு தான் தொடருவாங்க. எல்லாருமே இதில் இருக்காங்க. முதல் பகுதியில் வந்த எல்லாருமே இதில் இருக்காங்க, விநாயகனை தவிர அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவே விநாயகன் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஏதாவது ஷூட் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. அப்புறமா அந்த சாரியில வரக்கூடிய அந்த உருவத்தை பார்த்தா யாரா இருக்குமோ அப்படி, ஏன்னா அவங்கள ஒரு மாதிரியே தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சாரி மூவ் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒருவேளை வித்யா பாலனை தான் மென்ஷன் பண்றாங்க. ஆமாங்க, வித்யா பாலன் வந்து பாலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காங்க. அவங்கள நீங்க தமிழ்ல மீண்டும் கொண்டு வரீங்க. ஏற்கனவே வந்து அவங்க இங்க நடிக்க வந்து இதுக்கப்புறம் தமிழ்ல வரவே மாட்டேன்ட்டு சொல்லிட்டு போனவங்க. எனக்கு வந்து அதுல இன்னும் கொஞ்சம் பர்சனல் கனெக்ட் இருக்கு. என்னன்னா, நான் அப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்ட மேனேஜராக இருந்தேன். ஓகே. அந்த காலகட்டத்தில் அப்போ தான் வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. மனசெல்லாம்னு ஒரு படம். அதில் வந்து அவங்க ஹீரோயின் ஒரு 10 நாள் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரஷ் போட்டு பார்க்கும்போது அவரை விட அவங்க கொஞ்சம் மூத்தவங்களாக தெரிஞ்சாங்க. அக்கா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆதித்யாவில் தான் ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சாதாரண ஹோட்டல் தான். இன்றைக்கி நினச்சா அவங்க எவ்வளோ ஒரு உலகத்தின் நம்பர் 1 ஹோட்டலில் கூட அவங்க தங்கலாம். அன்னைக்கு வந்து அந்த ஹோட்டலுக்கே ரூம் பில் கட்ட முடியாமல் அவங்கள அப்படியே விட்டுட்டாங்க. நீங்களே கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கையில் போட்டிருந்த வளையலெல்லாம் விற்றுட்டு தான் ரூம் பில் கட்டிட்டு கிளம்புனாங்க.
அந்த கசப்பான ஒரு உணர்வோட தான் அவங்க இனிமேல் தமிழில் யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்க வரமாட்டேன்னு போனாங்க. அதுக்கப்புறம் அதே நிறுவனம் அவங்கள கொஞ்சன்னு கெஞ்சினாங்க, வேற ஒரு முக்கியமான படத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. முடியவே முடியாதுன்ட்டாங்க. பெரிய ஸ்டாராக மாறி திரும்ப ரொம்ப அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டு தான் இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு சின்ன முக்கியத்துவத்தை கொடுக்கலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஓகே. ஸோ மொத்தத்தில் ஒரு மல்டி ஸ்டாரில் இன்னும் ஒரு கூடுதலான ஜெயிலர் 1 வந்து சூப்பர் பிரம்மாண்டமா இருக்கும், மாசா இருக்கும். இது அதை விட ஒன்றும் மாசா இருக்க போகுதுன்னு தெரியுது. அக்டோபர்ல ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அக்டோபர் 15 சொல்லியிருக்காங்க. இந்த அக்டோபருங்கிறது வந்து சிவகார்த்திகேயனுக்கான மாதம். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வரிசையாக ஒரு வாரம் லீவ் இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி, அந்த இது ஆயுத இதெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் ரிலீஸ் பண்ணால் தியேட்டருக்கும் வந்து ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க, விடுமுறை காலங்கிறதுனால. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து அவர் படங்களை அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக வந்துட்டார். அந்த டேட்டை தான் இவங்களும் குறி வச்சுருக்காங்க. ஒரு சரியான டேட்டு தான். ஓகே. ஆனா பூஜா ஹாலிடேஸ்ன்றதுனால இன்னும் வேற யாராவது ஒருத்தர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சூப்பர் ஸ்டார் படத்தோடு மோதனுமான்றதுக்காக பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இண்டஸ்ட்ரியே அது மாதிரி இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக எக்ஸிபிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய படம் வரும்போது இன்னொரு பெரிய படத்தை இறக்காதீங்கன்னே அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வருவதற்காக பிளான் பண்ண படங்களை கூட தள்ளி போட்டுருவாங்க. ஸோ அதனால ரஜினி படம் வருது அப்படின்னா கட்டாயமாக மற்ற படங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. இப்போ இன்னொரு போட்டி ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அப்பா மகனுக்கு போட்டி வரப்போகுதுன்ற மாதிரிலாம் நாங்கள் சோஷியல் மீடியால பேச்சுக்கள் அடிபடுறதை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவருடைய டைரக்ட் பண்ண சிக்மா படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்ட்ல இருந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனாலையும் அந்த படமும் இந்த மந்த் எண்டுக்குள்ள வரும்ன்றாங்க. அப்பா மகனுக்குள்ள கிளாஷ் இருக்குமா? இல்லை, பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் டேட் அவங்க வந்து 16 அல்லது 24ன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. 24ஆம் தேதி ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ இந்த ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் இவங்க வர்றதா வேணாமாங்கிற ஒரு முடிவை எடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் இப்போ 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க ஒரு 3 படத்தை. 24ஆம் தேதி ஜனநாயகன் வரும்போது எல்லா தியேட்டர்லையும் அந்த படத்தை தான் போடுவாங்க. அப்போ ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க படம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த 2 வாரம் 3 வாரம்லாம் ஓடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 16 ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, 24 ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதில் சிக்மாவும் அடக்கம்தான். ஏன்னா சிக்மாங்கிற படம் வந்து என்னதான் விஜயினுடைய மகன் இயக்கியிருந்தாலும் அது சின்ன படம் தான். இப்போ அந்த படத்தினுடைய ஹீரோலாம் தமிழ்நாட்டில் பெரிய ஹீரோவானா கிடையாது. ஒரே சிக்னேச்சர் யாருன்னா ஜேசன் வந்து விஜயினுடைய பையன் அப்படிங்கிறது தான். இப்போ அவர் படம் வரும்போது விஜய் ரசிகர்கள்லாம் கும்பலாக போய் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜனநாயகன் வரும்போது சிக்மாவை கொண்டு வந்தால் கட்டாயமாக அந்த படத்துக்கு கூட்டமே வராதுங்கிறது தயாரிப்பாளருக்கும் தெரியும். அவங்க வந்து லைக்கா நிறுவனம் எடுத்த படம், அவங்க ஏற்கனவே பெரிய செட்பேக்கில் இருக்காங்க. இப்போ ஒரு ரிஸ்க்கை நம்ம எடுக்கணும்னா அவங்க ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து தமிழ்குமரன் தான் அங்கே சிஇஓவாக இருக்கார். அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கார். ஒரு பண்டல் கோரிக்கையோடு போய் சிஎம்ஐ பார்த்துருக்காங்க. இப்போ இப்படி ஒரு காம்ப்ளிகேஷனை அவங்க ஏற்படுத்திட்டு நாளைக்கு என்ன முகத்தோட பண்ணிக்க முடியும்? ஸோ அதனால் அந்த தவறை அவங்க செய்யவே மாட்டாங்க. அதனால இது தனியா அது தனியா தான் வரும். ஆமாம். எப்படி இருந்தாலும் இந்த மந்த்ல 2 படமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? 2 படமும்னா ஜனநாயகனும் சிக்மாவும்? சிக்மா இப்போ வராது, ஜனநாயகன் உறுதியா வருது. இந்த மந்த் எண்டுக்குள்ள கன்ஃபார்மா வருது. ஆமா. ஆல்ரெடி லட்சக்கணக்கானவங்க யூடியூப்ல பார்த்துட்டாங்க. அத கோடிக்கணக்கானவங்க பார்த்திருக்காங்க. செய்தியில பார்த்தேன், கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி சம்திங் எவ்வளவு பார்த்திருக்காங்கன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க. டேட்டா ஒன்னு கொடுத்திருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த படத்துல நிறைய புதுமைகள் இருக்கு. ஒரு 3 புது பாடல்களை சேர்க்கிறாங்க படத்துல. அப்ப அதை பார்க்கணும்னு ஒரு கூட்டம் வரும்ல. ஏற்கனவே இந்த படத்தை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னா கூட 3 பாட்டு இருக்கு புதுசு. அது இல்லாம மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சை வந்து சேர்க்குறாங்க அதில். அப்போ இது ரொம்ப புதுசாக இருக்கே, நம்ம பார்க்கணும்னு ஒரு கூட்டம் வரும் இல்லையா? ஸோ அதனால கட்டாயமாக அது காணுவோம். என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் இன்னொன்று பெரிய திரையில் அதை பார்க்கணும். நீங்கள் ஃபோனில் பார்க்குறதோ அல்லது கம்ப்யூட்டரில் பார்க்குறதோ எந்த வகையிலும் பயன் இல்லை. அப்போ ஸ்க்ரீனில் அவர் போடுற ஃபைட்டு, டான்ஸு, இன்னொன்று அவர் சிஎம் ஆகிட்டார். கட்சிக்காரங்க உள்ளே போனாலே அந்த படம் 1 மாதம் ஓடும். அப்படி இருக்கு. இல்ல அரசியல், அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட படம். இதுல வந்து கவர்மெண்ட்டை கொஞ்சம் இது பண்ணியும் பேசியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அவருடைய கவர்மெண்ட் தான் நடக்கிறதுன்றதுனால அந்த காட்சிகள்லாம் நீக்கப்பட்டிருக்குமா? நீக்கியிருந்தா சரியா இருந்திருக்கும். பட் இப்போ 50 நாள் தானே இவர் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த படம் வரும்போது இன்னொரு 10 நாள் கூட வேணா நீங்க சேர்த்துக்கீங்க. இது போன ஆட்சிங்கிற மனநிலையோட தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால அவ்வளோ பெரிய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை.
அந்த கிளாரிட்டி மக்கள் கிட்ட இருக்கும். தெரியும், கட்டாயமா இருக்கும். அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல கூட சொல்லியிருந்தாரு, சிஎம் அவர்கள்கிட்ட ரிக்வெஸ்டா வைக்கிறோம், டிக்கெட் ரேட்லாம் வந்து கம்மி பண்ணா நல்லா இருக்கும், படத்துக்கு எல்லாரும் கொஞ்சம் ஆடியன்ஸ் வருவாங்க. டிக்கெட் ரேட் அதிகப்படுத்தணும்னு கேட்டிருக்காரு, கம்மி பண்ணணும்னு சொல்லல. ஐ மீன் அது ஃபினான்ஷியலா வந்து எல்லாருக்கும் அது வந்து லாபமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு ரிக்வெஸ்டாவும் வச்சிருந்தாரு. ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கமெண்ட்ஸ்ல இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, இவ்வளோ தூரம் ப்ரொடியூசருக்காகவும் மத்த உங்களோட இண்டஸ்ட்ரிக்காக பேசுற ஆளு, ஏன் உங்க சம்பளத்தை நீங்க கம்மி பண்ணக்கூடாது, அதுவே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் செட்பேக் இல்லாம இருக்கும்ல மத்தவங்களுக்கு அப்படின்னு மாதிரி பேசி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுக்கு பெரிய சம்பளம்லாம் ஒரு நெருக்கடி கொடுக்குற நபர் கிடையாது. எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்ற நபர்லாம் கிடையாது. சினிமாவுக்காக நிறைய அவர் வந்து விட்டு கொடுத்துருக்கிறாரு, சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்கிறாரு, டேட்ஸை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால அவர் வந்து முதலமைச்சருக்கு கோரிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவர் தான். இப்போ அவர்கிட்ட கமெண்ட்ல போய் சம்பளத்தை குறைச்சிக்க அப்படின்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று கேட்கலாம், அவருடைய ஜனநாயகன் வெளிவரும்போது நீங்கள்லாம் அமைதியாக தானே இருந்தீங்க, வராமல் போகும்போது அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த படத்துக்காக குரல் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் போய் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு வேணா கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் சம்பளத்தை குறைங்கன்னா அவர் என்ன வாங்குறாருன்னு யாருக்கு தெரியும்? அவர் எப்பவுமே அடாவடியாக சம்பளம் வாங்கினவரே கிடையாது. மற்ற ஹீரோக்களோட கம்பேர் பண்ணா எவ்வளோ தேவை. ஸோ மேபி அது இப்போ பப்ளிக் வந்து கிளாரிட்டியா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்காக யாரும் அப்போ குரல் கொடுத்த மாதிரியே தெரியல. எந்த இண்டஸ்ட்ரியினுடைய முக்கியஸ்தரும் குரல் கொடுக்கவே இல்லைங்க. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய பாராட்டு விழா நாங்கள் நடத்தணும், திரையுலகம் சார்பாக நாங்கள் பாராட்டு விழா நடத்தணும், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, முதலமைச்சரை பார்க்கணும்னு தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்காங்க. சிஎம் உடைய செக்ரட்டரிகிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அவர் வந்து அதற்கு உடன்படக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்திரனே சந்திரனேன்னு புகழ்ந்து ஏதாவது ஒரு சலுகையை அடைவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கு. ஆனால் அவர்களுக்கு வந்து நன்றி இருக்கான்னா இல்லை. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து ஏன் இவங்க மேலெல்லாம் கடும் கோபத்தோடு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்துச்சு. அவங்க வந்து ஃபிலிம் சிட்டி திறந்தாங்க. ஜெயலலிதா ஃபிலிம் சிட்டி வந்து தரமணியில் அவங்க திறக்கும்போது நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் திறந்தாங்க. பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு திரையுலகத்துக்கு. அங்கே ஷூட்டிங் எடுக்கிறவங்களுக்கு மானிய தொகையெல்லாம் கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது அதற்கு மானியம்லாம் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சலுகைகள் கொடுத்த அதே ஆட்சி கலைஞ்ச பிறகு வேற ஒரு ஆட்சி வருது, திமுக ஆட்சி வருது, உடனே அந்த ஃபிலிம் சிட்டிக்கு பேரை மாற்றிட்டாங்க, அதனுடைய பரப்பளவை குறைச்சிட்டாங்க. அங்கே வந்து டைடல் பார்க்கை கட்டிட்டாங்க. டைடல் பார்க் வருவது நல்லது, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதே ஈசிஆர் ரோடில் எவ்வளவோ அரசு நிலங்கள் இருக்குது, அங்கே கட்டியிருக்கலாம். ஆனால் ஃபிலிம் சிட்டியில் தான் நான் கை வைப்பேன் அப்படின்னா அதை பாதியாக பிரித்து அங்கே கொண்டு வந்து கட்டினாங்க. அப்போ இந்த திரையுலகத்தை சார்ந்த ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல. அது அவங்களுக்கு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. நான் இவ்வளோ தூரம் பண்ணேன் உங்களுக்காக, அதோடைய பேரை மாற்றும் போது கூட நீங்கள் வந்து இல்லை மாற்றக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை யாராவது சொன்னீங்களா இங்கே? அப்போ இன்றைக்கி எனக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு வரீங்களே, என்ன நம்பிக்கையில் வரீங்க, எந்த முகத்தை வச்சுட்டு வரீங்கன்னு கேட்டாங்க அவங்க. இதை விட பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இவங்கெல்லாம் யார் போனாலும் அவர் பார்க்கவே இல்லை. பாராட்டு விழா வேணாம், ஒன்று வேணாம், என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்ட்டார். அந்த மாதிரி தான் இந்த முதல்வரும் இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா இவங்க எல்லாமே சலுகைகளை அனுபவிச்சுட்டு நாளைக்கு இதே விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒருத்தர் கூட வந்து பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்கள் எதுக்கு மாஞ்சி செய்யணும்? அவங்களுடைய புகழுரையெல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷப்படணும் அவசியம் இல்லையே.